வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்காக நான் கார்கே. அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள், இன்னும் சொன்னால் திமுக கூட்டணி கட்சிகளே கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. இந்த தீர்மானத்தில் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் பதில் கொடுத்தார். அதில் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யார் அந்த சார்னு கேட்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்கிட்ட நீங்கள் ஆதாரத்தை கொடுக்கலாம். அதை தாண்டி பொள்ளாச்சி வழக்கில் என்ன நடந்தது, இந்த வழக்கில் என்ன நடந்தது, குற்றவாளிகள் எவ்வளோ விரைவாக கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் முதலமைச்சர் இன்றைய தினம் பட்டியலிட்டார். அதே நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தார்கள், எதிர்ப்பை தெரிவித்தார்கள், வெளிநடப்பு செய்தார்கள், அமளியில் ஈடுபட்டாங்க. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, பாஜக தரப்பிலிருந்து இளைஞரணி சார்பில் சட்டப்பேரவை வளாகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றார்கள், தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு பேரவையில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேரவையில் வெடித்த பல்கலைக்கழக விவகாரம், திமுக விசஸ் எதிர்க்கட்சிகள் விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அதிமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாஜக தரப்பிலிருந்து மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு பாபு முருகல் அவர்கள்ட்ட, முதலமைச்சர் இந்த விவகாரம் பற்றி பேசவே மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு, என்ன நடவடிக்கை எப்படி எடுக்கப்பட்டதுன்னு பேசியிருக்காரு. இன்னும் திருப்தி இல்லையா எதிர்க்கட்சிக்கு? அதாவது இப்போ அதெல்லாம் பழைய காலம். அதெல்லாம் என்ன சொல்கிறதுனா, பெரிய மனுஷங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அதே போல் சட்டமன்றத்தில் அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் தவறான தகவல்களை பதிவு வைக்க மாட்டார்கள்ன்றதெல்லாம் அதெல்லாம் பழைய காலம். பழைய காலம்னா அது 2021 அப்புறம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டங்ஸ்டன் விவகாரத்திலே நான் குறை சொல்லலை ஸ்டாலின் சாரை. ஸ்டாலின் சார் பாவம், அவருக்கு எதுவும் தெரியாது. யாரும் எழுதி கொடுத்த விவரங்களை முதலமைச்சர் சொல்வது முதலமைச்சர் கருத்து, அப்படிதான் அவை குறிப்பிலே ஏறும். நான் ஒத்துக்கிறேன். நான் அவை குறிப்பு தான், நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அவை குறிப்பு தான், அவை குறிப்பில் இருக்கும். நான் 200 வருஷம் கழிச்சாலும் அந்த அவை குறிப்பில் தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் அது சொல்றதெல்லாம் முழுமையாக உண்மையாக இருக்காதுன்னு நான் சொல்றேன். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவே நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பல ஆதாரங்கள் என்னால் சொல்ல முடியும். இந்த டங்ஸ்டன் விவகாரத்திலேயே இந்த 10 ஆண்டுகள் நாங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொல்றாங்க. இந்த தமிழக அரசாங்கம் எந்த விதமான ஒப்புதலையும் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் கிளியரா போட்டாங்க. தமிழக அரசு அதான் சொல்றேன் நான். அதனால ஒரு ஒப்பீடுக்காக சொல்றேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் நான். அந்த மாதிரி சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் உண்மையாகவே இருக்கும். சட்டமன்றத்தில் சொல்லிட்டா அது உண்மை அப்படிலாம் கிடையாதுங்க. அதை தாண்டி அமைச்சர் பெருமக்களுக்கும் காவல்துறைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு முரண் இருக்கிறது. காவல்துறை ஆணையாளர் என்ன சொல்றாரு, மறுநாளே விசாரணையோட மறுநாளே என்ன பண்றாரு, ஒரே ஒரு அக்யூஸ்ட் தான், சிங்கிள் அக்யூஸ்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அவர் இதுக்கு மேலே வேற யாருமே இல்லைன்னு சொல்றாரு. இப்போ ஃபோனு ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனால் சம்பவம் நடந்தது 23ஆம் தேதி. 24ஆம் தேதி திரு ஞானசேகரனை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். விசாரிக்கப்பட்ட ஞானசேகரன் அன்றைக்கு இரவோ மாலையோ திரும்பவும் அனுப்பப்பட்டுறாரு. இப்போ நீங்க போலான்னு சொல்லிடுறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப கேட்கறோம்ல யார் அந்த சார்னு, அதுக்கு முன்னாடியே ஒரு சார் இருக்கிறாரு. அந்த விசாரணைக்கு ஞானசேகரனை அழைத்த பிறகு ஞானசேகரனை அந்த காவல் நிலையத்திலிருந்து வெளியே அனுப்ப சொன்ன சார் யாரு, அந்த சார் யாருன்னு ஸ்டாலின் சார் சொல்லணும். இல்ல, அதுக்கு கமிஷனர் விளக்கம் கொடுத்தாரு. அவர் மட்டும் இல்ல, ஒரு 10-15 பேர் கூப்பிட்டு என்கொயரி பண்ணோம், எங்களுக்கு சஸ்பெக்ட் யாருன்னு தெரியும், எழுதி வாங்கிட்டு அனுப்பணும், அது ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னாரு கமிஷனர் சொன்னாரு. இல்ல அது அதான் சொல்றேன். நீங்க 2 பேரும் அட்வொகேட், உங்களுக்கு அதிகமா தெரியும் என்ன நீதிமன்ற காவல் நிலையத்தில் என்ன நடக்கும். நான் சொல்றது ஒரு சார்ஜாவே நீங்க எடுத்துக்காதீங்கன்ற. நான் சொல்றது ஒரு உதாரணமாவே நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்றேன். நான் ஒரு குற்றம் சொல்ற மாதிரி நீங்க வச்சுக்க வேண்டாம். நானு இப்போ இவர் அதை தாண்டி மரியாதைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, 2019க்கு முன்னாடி வரைக்கும் தான் அவர் மீது வழக்கு பதிவு பட்டுகிறது அப்படின்னு சொல்றாரு. நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் திரு ரகுபதி அவர்களுக்கு. காரணம், 2019க்கு முன்னாடி ஞானசேகரன் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மொழியாக வழக்கு பதிவு செய்து இந்த குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. திமுகவினுடைய பின்புலம் இருப்பதன் காரணமாக 2021க்கு பிறகு நடந்த குற்றங்களுக்கு எந்த விதமான வழக்கும் அவர் மீது பதிவு செய்யப்படவில்லை. ஏன் நான் அந்த மாதிரி நடந்திருக்கும் நான் சொல்றேன். நான் ஒரு வழக்கறிஞரா இப்போ எஸ்ஐடி அவங்க வீட்டில இருந்து அந்த கம்ப்யூட்டர்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க, ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. இப்போ அதெல்லாம் பிரிச்சு மேயும் போது பல விஷயங்கள் வெளியே வரும். 2019 20 21 அப்புறம் அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, என்னென்ன பதிவேற்றம் செய்து வைத்திருக்கிறார்
அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த கம்ப்யூட்டர்லயும் அந்த ஹார்ட் டிஸ்க்லயும் இருக்கும். அப்ப தெரியும் யார் வழக்கு பதிவு செய்யாம அவரை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது அப்ப தெரியும். அப்ப சட்டமன்றத்துல சொன்ன பதில்ல திருப்தி இல்ல எதிர்க்கட்சிக்கு. இல்ல அதுல உண்மை இல்லைன்னு சொல்ல வரேன் நானு. திருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க இப்ப நீங்க தான் சொல்லிட்டீங்களா, சொன்னா உண்மையா பதிவாயிருச்சு அப்படின்னு சொல்லி. பதிவாயிருந்தா எல்லாரும் ஏத்துக்கு தான் வேணும், வேற வழி கிடையாது. அதுல எங்களுக்கு அதுல உண்மை இல்லைன்னு சொல்ல வரேன் நானு. முதலமைச்சர் சொல்வதிலும் உண்மை இல்லை. இப்போ அதிமுக ஆதரவாளர் தான், அதிமுக உறுப்பினர் கிடையாது, பொறுப்புல இல்லைன்னு சொல்லி ஸ்டாலின் சார் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆதரவாளரே இந்த அளவு இருக்கிறார்னா, திமுகவுடைய ஆதரவாளரே இந்த அளவு இருக்கிறார்னா, அப்ப கட்சியில இருக்கிற எப்படி இருப்பாரு பயமா இருக்குது எனக்கு. கேட்போம், அதுக்கும் கேட்போம், பதில் கேட்போம். அந்த ஒரு பயத்தையும் உண்டாக்கிட்டு இருக்காரு இப்ப. அதனால ரகுபதி சார் சொன்னதும் நான் ஏத்துக்க முடியாது, ஸ்டாலின் சார் சொன்னதையும் நான் ஏத்துக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கமிஷனர் காவல்துறை ஆணையாளர் சொன்னதுக்கு முரணாக இருக்கிறது காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின். இப்ப யார் சொல்றதா ஏத்துக்குவீங்க சார்? அதிமுக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு விசாரிக்கணுமா? இல்ல எல்லாருமே புறக்கணிக்கிறீங்களே. இல்ல நான் தான் நல்ல கேள்வி கேட்டீங்க. உயர்நீதிமன்றம் முறையாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது. அதுல எங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பிகாஸ் இட் வாஸ் ஃபார்ம்டு பை தி ஆனரபிள் ஹைகோர்ட். இப்போ அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து என்ன சொன்னாலும் சரி, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதற்கு முன்பாகவே முந்தானேத்து காவல்துறை தலைவர் ஒரு தகவலை வெளியிடுறாரு. இப்போ இது எப்படி இருக்கும்னா, அந்த சிறப்பு புலனாய்வு குழு இருக்கக்கூடிய இந்திய காவல் இந்திய காவல் பணி அதிகாரிகள் காவல்துறை இயக்குநருக்கு கீழே இருக்கிறவங்க தான். அப்ப காவல்துறை இயக்குனரே ஒரு பதில சொல்லிட்டாரு போது, இப்ப இவங்களுடைய அந்த புலனாய்வில் இவர் தலையிடுகிறாரோ, நான் அதுல சந்தேகம் வரல. அந்த காவல்துறை அந்த புலனாய்வு குழு மேல நான் சந்தேகப்படல. ஆனால் அவர்கள் ஒரு அச்சப்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி விடுகிறாரோ அப்படின்ற ஒரு ஐயமும் வருது. அதனால எல்லா அவங்க வேலையை மட்டும் பாருங்க, புலனாய்வு குழு அந்த வேலையை பார்க்கட்டும். கேட்போம். நான் திரு சரவணன் அவர்கள்ட்ட முதலமைச்சர் சொன்னாரு அது திருப்திகரமா இருக்கா அப்படின்றத தாண்டி அதுல உண்மை இல்லை அப்படின்னு இன்னும் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இன்னும் பாக்குறாங்க. இல்ல இப்போ பேரவையில முதல்வர் போட்ட கூகுளில எதிர்கட்சிகள் கிளீன் போல்டு. நேத்து வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயோ முதல்வர் பேசவே இல்லைங்க, என்னங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, முதல்வர் பேசவே இல்லையேங்க, என்னங்க இது ஒரு ஜனநாயக நாட்டுல இதுதாங்க இதுவா முக்கியம், முதல்வர் ஏங்க பேசலன்னாங்க. ஐயா இன்னைக்கு பேசிட்டாரு. யாராக இருந்தாலும் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும், அவர் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது அப்படின்றத தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். சோ இப்போ நம்ம யாரு அந்த சாருனாங்க, அந்த மோர் யாருன்னு பார்த்தா கடைசியில 103வது வட்ட அதிமுக செயலாளரா சுதாகராம் இவங்க போட்ட வழக்குல இது பண்ணி விசாரிச்சு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். யோசிச்சு பாக்குறோம், இதுவே அதிமுக ஆட்சியா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறோம். அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே அந்த பொள்ளாச்சி சம்பவம் அப்படியே கண்ணு முன்னாடி நிழலாடி விட்டு செல்கிறது. இது ஒரு புறம் அப்படின்னும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க, நீதி வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட 3 மணி நேரத்துல குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். அவர் மேல அவர் இந்த கட்சியை சார்ந்தவர், திமுகவை சார்ந்தவர், பொறுப்புல இருக்கிறாரு, அதுல இருக்காரு, இதுல இருக்காரு. நாங்க ஐயா பொறுப்புல கிடையாது, நீங்க உங்க ஐடிவிங்க வச்சு போட்ட தகவல்கள் எல்லாம் பொய்யே, போன தடவை இந்த ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம், அந்த ஆதாரத்தை வைத்திருக்கிறோம், முரசொலியிலே வந்திருக்கிறது. இல்ல அதுலயே ஒரு கேள்வி எழுப்பினார் பாபு முருகவேலு, ஆதரவாளரா அனுதாபியா இருந்தாலே இந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கான்னு கேட்டார். என்ன அபத்தமா இல்ல இதெல்லாம்? நீங்க திருப்பி அந்த கேள்வியை வேற கேக்குறீங்க என்ன பார்த்து. ஐயா கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, அவளுக்கு யாரா வேணா இருக்கட்டும். திமுக எம்பி ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் திமுக ஆட்சி காலத்துல, ஒரு குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டார்னு சொல்லி 3 மாத காலம் சிறையில் இருந்து ஜாமீன் வாங்கிட்டு தான் வந்தாரு. இதே அதிமுக ஆட்சியில எப்படிப்பட்ட படுபாதக செயல்களை செய்துவிட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருந்தாரு, அவர் மேல என்ன ஆச்சு? அதே போல பிரிஜ்பூஷன் ஒரு எம்பியும் இருந்தாரு, பாஜக இருந்தாரு பிரிஜ்பூஷன் சிங். அவருடைய ஜாமீன் மனுவுக்கு என்ன தெரியுமா சார் சொன்னாங்க டெல்லி போலீஸ் பாஜக இருந்து, அவரை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்றால் கைது செய்யலாம், கைது செய்ய வேண்டாம் என்றால் கைது செய்ய வேண்டாம். இப்படிப்பட்டு ஒரு இரட்டை வேடத்தை போடக்கூடியவர்கள், எதிர்கட்சி ஆளுகிற மாநிலம்னா ஒரு வேஷத்தையும், பாஜக ஆளுகிற மாநிலமும் பாஜக எம்பினா ஒரு வேஷத்தையும் போடக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் இன்னைக்கு
திமுக மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயா, கைது செய்யப்பட்டு விட்டார்கள். இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான கருத்து, இந்த கருத்தையும் முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் அப்படின்றாங்க அதிமுக இருக்கக்கூடியவர்கள். இன்னொரு புறம் என்ன பண்றாங்க, உடனே நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். 2 நாள் தான் ஆச்சு கேஸ் போட்டு, 2 நாள்ல நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துல போய் நாங்கள் நீதி பெற்று விட்டோம், உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டு விட்டது, நாங்கள் அந்த இவங்களுக்கு வந்து அதிமுகவுடைய வழக்கால நீதி கிடைச்சிருச்சுன்றாங்க. அப்ப எதையா உண்மை? நீதி வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? இப்போ சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை, ஒரே நிமிஷம் சிறப்பு புலனாய்வு குழு ஒரு விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. முதல்வர் என்ன சொல்றாரு, யாரா இருக்கட்டும் சார், யாரா இருந்தாலும் கைது பண்ணுவோம் சார், நாங்க எதை பத்தியே கவலை கிடையாது, திமுகவை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு மட்டும்தான் முக்கியம்னு சொல்றோம். இப்ப சொல்றேன் சார், இப்ப சேலஞ்ச் பண்றேன். கடந்த 3 ஆண்டு காலத்துல இவர் வந்து திமுகவை சார்ந்தவர், இவர் பணபலம் படைத்தவர், இவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர், இவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வழக்குல காவல்துறை யாரையாவது கைது செய்யாமல் விட்டிருக்கிறார்களா? இல்ல அதை போல தமிழ்நாடு காவல்துறைக்கு இதுவரைக்கும் வந்திருக்காங்க. 3 வருட காலத்துல சிறப்பான முறையில தமிழ்நாடு காவல்துறை எல்லா விஷயங்களையும், எல்லா வழக்குகளையும் துப்பு துலங்கி யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. சரி, ஓகே, கேட்போம். நான் மற்றவர்களுடைய பார்வை பெறணும்னு திரு எஸ்ஜி சூர்யாட்டா. முதலமைச்சர் சொல்றாரு, இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தில் நீங்கள் செய்கிறது கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவிகளிடம் அச்சத்தை ஏற்படுத்திடும், அவங்க படிக்க போகிறத தடுத்துறாதீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் இல்லை. திமுக மீது இருக்கின்ற பழியை தட்டி துடைப்பதற்காக இன்னைக்கு ஸ்பீச் முழுதுமா நான் பார்க்குறேன். ஆர்எஸ் பாரதி அவர்கள் 5ஆம் தேதி ஜனவரி மாதம் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், ஞானசேகரன் திமுகவின் உறுப்பினர் தான், அவர் மீது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்த ஞானசேகரன் திமுக காரன் தான், கட்சியை விட்டு நீக்குவது குறித்து தலைமையுடன் ஆலோசித்து முடிவு செய்வோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்கார். இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்றாரு, அவர் உறுப்பினரே இல்லை, வெறும் அனுதாபிதான் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல வந்து அவர் வந்து திமுக கட்சியில் பொறுப்பில் இல்லைன்னாங்க, அப்புறமா பொறுப்பில் இருக்கோன்னு சொல்லும்போது பொறுப்பில் இல்லை, உறுப்பினர் தான் சொன்னாங்க. அப்புறமா இப்போ என்ன சொல்றாங்க, அவர் உறுப்பினர் கூட இல்லை, வெறும் அனுதாபிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால திமுகவிலிருந்து இதுல சொல்லக்கூடிய தகவல்களே தெரியல, நீங்க தான் சொல்றீங்க அப்படி. நீங்க சொல்றீங்க இல்ல, அவர் இல்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, பொறுப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. நான் முடிச்சிடுறேன் என்னுடைய பேச்சு. ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுனது இல்ல இல்ல, ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்ன ஸ்பீச்சை சரவணன் பிரதருக்கு நான் அனுப்புறேன். அதனால முதல்வர் சொல்வது சரியா, ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்வது சரியான்றது முதல் விஷயம். இரண்டாவது, அந்த கேள்விதான், யாரா வேணா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், உள்ள தூக்கி வைக்கிறோம், முதல்வரே உறுப்பினர் இல்லைன்னு சொல்றதுலே முரண் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். அதனால இவர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்றது என்னுடைய வாதம். இரண்டாவது, இப்ப இந்த விசாரணை வந்து மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது, முதல்வர் அதை எக்ஸ்பிளைன் தான் பண்ணாரு, நாங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு தட்டி கழிச்சுட்டு போயிட முடியாது இந்த அரசாங்கம். ஏனென்றால் இந்த வழக்கு குறித்த நீதிமன்றம் ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம், ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பில் 3 விஷயங்கள் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து அந்த கமிஷனர் அவர்கள் அளித்த பேட்டி, அந்த பேட்டி அவர் அளித்ததனால் இந்த விசாரணை சுணக்கம் ஏற்படும் அப்படின்று பேரா 20 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. பேரா 21 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட விதம் அது அந்த பெண்ணினுடைய டிக்னிட்டியை குலைப்பதாக இருக்கின்றது, அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவதற்கு முன்னாடியே கவுன்சிலிங் கொடுத்திருக்கணும், இந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மிக மிக மோசமாக இருக்கின்றன அப்படின்னு ஒரு விஷயத்தை நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, பல விஷயம் இல்ல, பேரா நம்பர் 27 உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே படிக்கிறேன். This court found several lapses both on part of police officials and the Anna University administration and formed an opinion that the investigation must be handed over to the நீதிமன்றம் மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் ஒரு சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறார்கள், அவர்கள் விசாரணை செய்றாங்க, மாநில அரசு செய்த விசாரணையினால இது சரியா போனதுன்றது சொல்வது மிக மிக தவறு. இரண்டாவது, இவர் நம்ம ஏடிஎம்கே நண்பர் பேசும்போது யார் அந்த சார்னு கேட்டார். இதே ஞானசேகரன் ஒரு நடைபாதையை மறைத்து பிரியாணி கடை போட்டு ஒருத்தர் வந்து அவர் மேல போலீஸ்ல அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே திமுகவை சார்ந்த ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வீட்டில் போய் இந்த ஞானசேகரன் வந்து தாக்குதலில் ஈடுபடுறார். உடனே தாக்குதலுக்குள்ளானவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அப்ப வந்து யாரு அந்த சார்னா திமுகவை சேர்ந்த
வட்ட செயலாளர் திரு விநாயகமூர்த்தி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆதாரம் இருக்கிறது. பகுதியில் தான் வசிக்கிறேன். அங்க போய் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. நான் பேரோட சொல்றேன், தப்பா இருந்தா இல்ல சார், நீங்க சொல்ற ஒரு பாஜக காரர்ல இல்ல கேட்பாங்க. நான் சொல்றது திமுகவுல பொறுப்புல இருக்கக்கூடியவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவரை காப்பாத்திட்டு வந்திருக்காரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரு. இரண்டாவது, பாபு முருகவேல் சொன்னாரு, அடுத்த நாளே அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரணை செய்தார்கள். விசாரணை செய்யும் போது அப்பவும் ஒரு சார் திமுகவை சேர்ந்த சார் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை வெளியே கொண்டு வந்திருக்காரு. இது அந்த வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யாரை கேட்டாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாங்க சொல்வது ஒரு நிமிஷம் இறுதியா, இவங்க கைது செஞ்சிருக்காங்க ஒத்துக்கிறோம், நடவடிக்கை எடுத்துக்காங்க ஒத்துக்கிறோம். ஆனால் நேத்து நக்கீரன் கோபால் அவர்களே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இவன் எவ்வளவு பேர் இந்த மாதிரி சீரழிச்சிருப்பான்னு தெரியல 2 ஆண்டுகள்ல. அப்ப அதற்கு திமுகவில் அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டாரா இல்லையா அப்படின்றது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. இதை விட்டுட்டு நீங்க பொள்ளாச்சி அந்த விஷயம் இந்த விஷயம்னு எல்லா விஷயத்துக்கும் ஏதாச்சும் ஒரு எதிர்வினை பேசலாம். இந்த விஷயத்துல உங்க நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம். ஒரே நிமிஷம் கார்கே, சொல்லுங்க சில பதில் மட்டும். இல்ல இப்போ இல்ல ஏதாவது குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். இப்படி இவர்கள் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹேசிய அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுக மேல இவர்களால் அரசியல் ரீதியாக எவ்விதமான ஒரு தாக்குதலையும் தொடுக்க முடியவில்லை. ரொம்ப பாப்புலர் கவர்மெண்டா இருக்கு. தமிழ்நாட்டுடைய முதல்வர் மிகவும் செல்வாக்கு பெற்ற முதல்வரா இருக்காரு. அதனால இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஐயா, பிரிஜ்பூஷன் சிங்குக்கு கைது செய்ய தெம்பும் திராணியும் இல்லாதவங்க இங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு பேசுறாங்க. திரு செல்வி லாவண்யா விவகாரத்துல என்ன நடந்துச்சு? அந்த வீடியோவை இன்னும் இவங்களுடைய தலைவர், அதாவது விக்டிம்ஸ்க்காக குரல் கொடுக்கிறேன்னு பேசக்கூடிய தலைவர், அந்த மைனரோட வீடியோவை இன்னும் அவருடைய ட்விட்டர் தலைவர் வலைதளத்துல வச்சிருக்காரு. சவுக்கடி கொடுத்தது உச்ச நீதிமன்றம். இப்படி இவங்க பொய் சொல்றதுதான் இவங்களுடைய வேலை. அதாவது சென்சேஷனல் குற்றச்சாட்டுகளை இமோஷனலா பேசுறதுதான் இவங்களுடைய வேலை. அதை ஏற்கனவே தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. இந்த வழக்கிலையும் அது பார்க்கும். மன்னிப்பு கேட்டாங்களா? லாவண்யா விவகாரத்துல மன்னிப்பு கேட்டாங்களா? இவங்க பதில் சொல்லுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லவா? இப்ப இருக்கக்கூடிய இந்த வழக்கு பத்தி நம்ம சில விஷயங்களை கேட்டா உடனே அந்த ஊருக்கு போறது, இந்த ஊருக்கு போறது, அந்த ஊருக்கு போறது. நான் தான் சொல்றேனே, இப்ப முதல்வர் பேசியதால் மாநில அரசு மீது தவறு இல்லை என்று ஆகிவிட்டதா? அப்ப உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன? 25 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க சொன்னது எதனால்? அது உங்கள் தவறு சுட்டி காட்டுகிறதா இல்லையா? முதல்வர் சட்டமன்றத்தில் பேசிட்டு அவங்க தப்பெல்லாம் இல்ல. கோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் இப்ராஹிம் அவர்கள்ட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டம் பேரணி இதெல்லாம் நடத்திய பிறகு கடைசியாக தான் இந்த விவகாரம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மௌனம் கலைக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகள் பார்வை எடுக்கிறாங்க. இன்னும் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு நாங்க தான் காரணம், இந்த விஷயம் பேசப்படுறதுக்கு நாங்க தான் காரணம் அதிமுக சொல்றாங்க, பாஜக சொல்றாங்க. எதிர்க்கட்சியுடைய அழுத்தத்தால் தான் இன்று அரசு பதில் கொடுத்திருக்காங்க. இல்ல அது முற்றிலும் தவறான கருத்து. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இதுவரைக்கும் முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாத்திலையும் எது மாதிரியான நடவடிக்கைகளை பெண்கள் மீது கொண்டு அக்கறை கொண்டு இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கு இது ஒரு கருத்தாகவே வச்சுக்கோமே, இதை பின்னாடி விவாதிப்போம். முதல் கருத்து, ஒரு வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு சகோதரி, அதற்கு விசாரணை நடக்க வேண்டும், அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர் இந்த ரெகுலர் அஃபண்டர்ன்றாங்கல்ல, இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர்ன்றாங்கல்ல, தொடர்ந்து குற்றம் செய்பவர்ண்டு. இந்த குற்றம் செய்பவருக்கு 2019 முன்பாகவே வழக்கு போடப்பட்டிருக்கு. அதை கரெக்டாக நீங்கள் சார்ஜ் ஷீட் பண்ணி அதிமுக ஃபைல் பண்ணி அதை சரியாக கையாடல் பண்ணியிருந்தா இன்றைக்கு இந்த நிலைமைக்கு அவர் வெளியே உலாவி. பாபு முருகன் சொன்னாரு, நாங்க எங்க ஆட்சியை கரெக்டா வழக்கு போட்டுருக்கோம். பிணையில விட்டது இவங்க ஆட்சியில தானே, பிணையில இவங்க ஆட்சியில தானே வெளியே இருந்திருக்காங்க. சரி, இவர் ஒரு வேலை வச்சுக்கோங்களேன், 2019 பிணையில வந்ததுக்கு அப்புறம் கூட இவர் டிஎம்கேல தொடர்பு கொண்டு இவர் அதற்கு பின்னாக அபிமானியாக மாறி இருக்கலாம். அது வேற கோணல். ஆனால் நான் கேட்கக்கூடியது, இந்த இடத்துல ஒரு குற்றம் தொடர்ந்து குற்றம் புரிவதற்கு இதுக்கான சட்ட வழிவகை செய்தது இதற்கு முன்பாக இருந்த அரசு தானே. நீங்க முதல்ல இருந்து குற்றம் செஞ்சுட்டு வரீங்க. 2018 ஒரு எஃப்ஐஆர் இருக்கு, 2019 ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னா இதுக்கு சார்ஜ் ஷீட் பண்ணி இதுக்கு ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி வெளியே விட்டோன்னே இது அர்ஜென்ட்டா இந்த கேஸ் எவிடன்ஸ் ஏற்றி இந்நேரம் அவங்களை அதுக்கான தண்டனை பெற்று கொடுத்துருக்கணும்ல. அப்படி பெற்று கொடுத்திருந்தால், சரியான முறையில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்தா இந்நேரம் இவர் வீதியில் உலா வந்திருப்பாரா? அந்த கேள்வி ஒரு பக்கம். நீங்க ரெண்டாவது கேட்டீங்க அந்த எதிர்க்கட்சியுடைய அழுத்தம். ஆமா, இந்த எதிர்க்கட்சியுடைய அழுத்தங்கள் எதுவா இருந்திருக்கு நான் கேட்கிறேன். இதற்கு முன்பாக இந்த யார் இந்த சார்ன்றதுக்கு முன்பாக ஒரு கேள்வி, இந்த ஆளுநருக்கு முன்பாக மேகாலயால இதற்கு முன்பாக இருந்த ஆளுநர் டிசம்பர்
7/2014 மேகாலயாவில் இருந்த ஆளுநர் அவர்கள் அதுல தேர்தலில் சண்முகநாதன் ஆளுநர் அவர்கள் பாலியல் வழக்குக்கான ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாற்றாரு. அந்த புகார் காரணமாக பதவி விலகிறார். அதுக்கப்புறம் பன்வாரிலால் புரோஹித் இங்க இருந்தவர், நிர்மலா தேவி உங்களுக்கு தெரியும், அந்த பேராசிரியர் பெண் பாலியல் வழக்குக்காக இல்ல நான் சொல்லி இல்ல அப்போ அவங்க கொடுத்ததுல வந்து ஆளுநருடைய பேர்லாம் இல்ல நான் ஒரு விஷயத்துக்கு விசாரணை நடத்தப்பட்டதுல இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றது அவங்க தரப்பு வாதம். நான் கேட்பது, ஒவ்வொரு நேரத்திலும் அந்த அந்த ஆளுநர் அவர்கள் வந்து விசாரணை கமிஷன் அமைக்கிறார். ஆனா பேர் யாரோட பேர் வந்துச்சு? ஆளுநரோட பேர் தான் வந்துச்சு. இதற்கு முன்பாக மேகாலயா யார் வந்திருக்கா? ஆளுநருடைய பேர் வந்திருக்கா? அப்ப யார் வந்து இந்த இடத்துல அந்த யார் அந்த சார்ன்றதுக்கு நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் பதிலளிச்சிருக்கணும். இப்ப இது ஒரு கோணலாக இருக்கட்டும், இது ஒரு பார்வையாக வைத்துக் கொள்ளுங்க. அங்க இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை நியமிக்காத காரணம் முற்றிலுமே அதன் ஒரு மிகப்பெரிய காரணம் தான் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு பாலியல் வன்கொடுமைக்கான ஒரு சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நடந்தது. துணைவேந்தர் நியமிச்சிருந்தா என்ன இருக்கும்? நான் இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள சட்டம் ஒழுங்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு வெளியே தான் இங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளோ இன்னைக்கு அரசாங்கமோ இங்க இருக்கக்கூடிய அரசியும் இருக்க முடியும். அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள நடந்திருக்கு தெரியுங்களா அந்த சம்பவம். இது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் சூட் ஆகாது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து பெரியார் பல்கலைக்கழகம் வரைக்கும் இவர்கள் துணைவேந்தர்களை நியமிக்காம இருப்பதன் காரணமாக உள்ள என்ன நடக்குது என்பதை ஆளுகின்ற நம்மளுடைய அரசு என்பது இங்க தமிழக அரசு அதை சரியாக பார்வையிட முடியவில்லை. இவங்க யார் மூலியமா கண்ட்ரோல் பண்றீங்க? அங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் மூலமா கண்ட்ரோல் பண்றீங்க. அப்ப உள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்? ஆளுநர் அவர்கள் தான் இருக்கிறாரு. அவர் தானே பதிவாளரை பார்க்கிறாரு, அவர் தானே பதிவாளர் கண்ட்ரோல் வச்சிருக்கிறாரு. அப்ப உள்ள நடந்த ஒரு வன்கொடுமைக்காக அதற்கு முழுதாக பொறுப்பேற்கக்கூடிய இடத்துல முழுக்க ஆளுநர் இருக்கிறார். துணைவேந்தரை நியமிக்காததுக்கான மிகப்பெரிய கண்டன குரலாக தான் எங்களுடைய மாநில தலைவர் கண்டன பேட்ஜ் அறிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ஆளுநருக்கு அதுக்கான கண்டனத்தை தெரிவித்து வெளிநடப்பு செஞ்சாங்க சட்டப்பேரவையில முதல் நாள் அன்றைக்கு. ஆனா அதுக்கு பதில் கொடுத்தாரா ஆளுநர் அவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது, 23ஆம் தேதி சம்பவம் நடைபெறுது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கிறார் ஆளுநர் அவர்கள். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நடைபெற்ற சம்பவத்தை எத்தனை நாள் கழிச்சு பார்ப்பீங்க? ஒரு பெண்ணுக்கு வன்கொடுமை நடக்கப்பட்டு அது உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி கீழே நடந்துச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு போய் சம்பவத்தை பார்ப்பீங்களா? கேட்போம், பதில் கேட்போம். திரு பாபு முருகன் அவர்கள்ட்ட பொள்ளாச்சி வழக்கில் எஃப்ஐஆர் போடுறதுக்கே 12 நாள் ஆச்சு. இதுல அடுத்த நாள் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இது மாதிரி அதிமுகவை பார்த்து 100 சார் யாருன்னு கேட்க முடியும் அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்த கேடுகெட்ட கம்பேரிசன் தான் வேணான்னு சொல்றேன் நான். வார்த்தையில காணும் இல்ல, அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, சரி கேவலமான அந்த கேடுகெட்ட வார்த்தையை பின் வாங்கிக்கிறேன், நான் திரும்ப பெற்றுக்கிறேன். கேவலமான இந்த கம்பேரிசன் தான் வேணான்னு சொல்றேன் நான். ஏன்னா மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் நீங்க அதான் சொல்றாரு, வேறு மாநிலங்களில் இது போல வந்து பாலியல் வன்முறைகள் நடந்தது இல்லையா? ஒரு மூத்த அமைச்சர் பேசலாமா இப்படி? வேறு மாநிலங்களில் நடக்குதுன்னு சொன்னா இங்க நடக்கிறத நீங்க நியாயப்படுத்திடுவீங்களா? இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் தான் வேணான்னு சொல்றேன் நான். அதே போல இந்த பொள்ளாச்சி வழக்குல திரும்ப பொள்ளாச்சி வழக்குன்னு சொல்றீங்க. பொள்ளாச்சி வழக்குல 12 நாள் கழிச்சு கூட எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா உடனடியாக சிபிசிஐடிக்கு வழக்கை மாற்றினோம். அன்றைக்கு சிபிசிஐடி வழக்கு மாற்றியது பத்தாது என்று சொல்லி அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் சார் இது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னார். நீதிமன்றம் உத்தரவு போடல, நீங்களும் ஸ்டாலின் சாரும் நீதிமன்றத்துக்கு போல எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிய ஒரு ஒப்பற்ற முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். ஆனால் இன்றைக்கு இப்ப சொன்னார்ல, யார் அந்த சார், அன்பு நண்பர் சகோதர சரவணன் சொன்னார்ல, யார் அந்த சார், அந்த சுதாகர்னு சொல்லிட்டு, சுதாகர் யார் என்று சொன்னால் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவனுக்கு உதவியவன் சுதாகர். அந்த சுதாகர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறான், அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான், அவன் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறான். அதனால தான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த ஞானசேகரன் சாருக்கு அந்த 24ஆம் தேதி ஸ்டேஷன்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு போக சொல்லி உதவி பண்ண அந்த சார் யாரு? இந்த சுதாகர் சார் மாதிரி அங்க ஒரு சார் இருக்கிறாரு, அந்த சார் யாருன்னு கேட்டா இந்த சார் தான் அந்த சார்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஐடியோட 200 பாய்ஸ் இருக்காங்கல்ல, இல்ல சார் இல்ல சமூக வலைதள சண்டையில சொல்றது இல்ல. என்ன 200 பாய்ஸ்னா 200 ரூபீஸ் பாய்ஸ் நான் சொன்னேன். 200 பாய்ஸ்னா 200 தம்பிமார்கள். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இல்லையா? அப்போ காமனா எல்லாருக்கும் 200 பாய்ஸ்னா திமுகவோட ஐடி விங் பசங்க தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்ப அதான் அப்படிதான் நீங்க சார், நீங்க எல்லாரும் சமூக வலைதளத்துல இருக்காங்க சார், எல்லாரும் சமூக வலைதளத்துல இருக்காங்க, எப்படி விமர்சிக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்? இல்ல நான் 200 பாய்ஸ் 200 பாய்ஸ்னா 200 தம்பிமார்கள். இதுல என்ன தப்பு இருக்குது? இதுல என்ன தப்பு இருக்குது? சொல்லுங்க எனக்கு. கேப்போம் நீங்க விஷயத்தை காமனா அப்ப 200 பாய்ஸ்னா அப்ப திமுகவோட ஐடி விங் பசங்கன்றது காமனா தெரியுது எல்லாருக்கும், அதான புரிதல் ஆகுது. நான் சொல்லல, கார்கே சொல்றது தான். நானும் சொல்லல. நீங்க விஷயத்துக்கு வாங்க. நீங்க கேட்டதனால நான் சொல்ல வேண்டிய
இல்ல நீங்க கேட்டதனால நான் சொல்ல வேண்டியது, நான் வெறும் 200 பாய்ஸ் தான் சொன்னேன். 200 தம்பிமார்கள். சரி, விஷயத்துக்கு வந்து திமுக ஐடி விங் 200 தம்பிமார்கள், அவ்வளவுதான். இப்ப அந்த மாதிரி ஒரு பொய்யான அதே போல நண்பர் சகோதரர் கேட்டாரு, திமுக அரசாங்கத்தில் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு யார் கைது செய்யப்படவில்லை? யார் கைது செய்யப்படவில்லைன்னா, மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி சாரோட கூட பிறந்த தம்பி அசோக்குமார் சார் எங்க இருக்கிறாரு? 2 வருஷமா தலைமறைவா இருக்கிறாரு. அந்த அசோக்குமார் சாரை கைது பண்ணீங்களா? அந்த சாரை கைது பண்ண மாட்டீங்களா? திமுக அரசாங்கம் தானே நடக்குது. அதை தாண்டி தம்பி அன்பு சகோதரர் காங்கிரசுடைய சகோதரர் சொன்னாரு, 2019 வந்து அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க, உடனடியா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லையா? நியாயமான கேள்விதான். ஆனா அவருக்கு வழக்கறிஞரா ஒரு சின்ன அவருக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன் நானு, 2019 அக்டோபர்ல அவர் மீது கடைசியா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்சி 2019 இருந்து 2021 ஆட்சி முடிவு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடலனே வச்சுக்கோங்க. 2021 ஆட்சி மாறிச்சு இல்லையா? ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் 3 வருஷம் நடந்தது இருக்கு இல்லையா? இந்த 3 வருஷத்துல நீங்க சார்ஜ் ஷீட் போட்டுருக்கணுமா? அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுமா? ஒரு ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடியை அவனை ஷேடோல வச்சு நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணுமா இல்லையா? என்ன பண்ணிருக்கணும்ன்றது இருக்குது இல்லையா? அப்ப நக்கீரன் கோபால் என்ன சொல்றாருன்னா, இது போல ஒரு தவறை செய்திருப்பவன் நிச்சயமாக முன்னால் இது போன்ற தவறுகளை செய்திருக்க முடியும். ஏன்னா திடீர்னு போய் ஒரு நாள் அந்த இடத்துல இந்த மாதிரி வருவாங்க, அவங்கள போய் நம்ம ட்ராப் பண்ணோம், அந்த ட்ராப் பண்ணதை வச்சு நம்ம அவங்கள செக்சுவல் அசால்ட் பண்ணணும் அப்படின்னு திடீர்னு ஒருத்தன் பண்ணவே முடியாது. ஒரு வழக்கறிஞரா சொல்றேன் நானு, அந்த மாதிரி செய்யவே முடியாது. இது ஏற்கனவே இது போல ஒரு அபிச்சுவல் அஃபெண்டர், அந்த அபிச்சுவல் அஃபெண்டர் இது போல குற்றங்களை கண்டிப்பா சத்தியமா கூட சொல்றேன் நானு, சத்தியமா அந்த இடத்துல அவன் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குற்றமாவது செய்திருக்கணும். அந்த குற்றம் செய்தது யார்? அந்த குற்றம் செய்வதற்கு அந்த தைரியத்தை அவனுக்கு கொடுத்தது யார்? அப்ப அந்த கொடுத்தது யாருன்னு கேட்டாதான் யார் அந்த சார். அந்த சார் தெரிஞ்சாதான் முடியும். அதை முடிப்பதற்காகத்தான் காவல்துறை ஆணையாளரும் முதலமைச்சர் சாரும் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்காங்க. சரி, கேட்போம். திரு சரவணன், பொள்ளாச்சி விவகாரத்தை எடுக்கிறது வந்து அதிமுக அட்டாக் பண்ணுன்றது மட்டும்தான் நோக்கம், நாங்கள் சரியாக தான் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்ற விஷயங்கள் இன்னும் சொல்றாங்க. இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் பொள்ளாச்சி விவகாரத்தை எடுக்கிறப்போ எதிர்ப்பு தெரிவித்தார்கள், வெளிநடப்பு செய்தார்கள். இல்ல, இப்போ நீங்க வந்து இங்க நாகரீகமான ஒரு விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுல ஒரு பாவம் பாருங்க, அவருடைய இயலாமை ஆற்றாமை, என்னடா இது சிக்ஸர் மேல சிக்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே திமுகன்னு சொல்லிட்டு ஒரு 3ஆம் தர ட்ரால் போல பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் உங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவித்தீர்கள். இப்போ 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை பொறுத்தவரை அங்க வந்து ஒரு அதிமுகவை சார்ந்தவர் அதுல வந்து இன்வால்வ் ஆனார்ன்ற ஒரே காரணத்திற்காக அவரை அதிமுக போலீசார் அப்போ வந்து என்ன அழுத்தமோ தெரியல, கைது செய்யப்படவில்லை. புகார் கொடுக்க சென்றவர் அடித்து உதைக்கப்படுகிறார், அந்த விக்டிமோட அண்ணன் அடித்து உதைக்கப்படுகிறார். அதன் பின்னர் போராட்டங்கள், இது அந்த ஆடியோ வீடியோ கிளிப்பிங் வெளியில வந்த பிறகுதான் வேற வழி இல்லாம பயந்து போய் சிபிஐக்கு மாற்றிய பெருமை மிகு அரசு அதிமுக அரசு. அப்பவும் என்னாச்சு, அந்த சிபிஐக்கு போன பிறகு கைது செய்யப்பட்டார்கள். யாரு? அதிமுக இருக்கவங்க கைது செய்யப்பட்டாங்க, முக்கியமான நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க, அவங்க எல்லாரையும் இதுல இருந்து நீக்கினார்கள். அப்போ அதிமுக வந்து அதுவும் அதே போல இது போல கிடையாது. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்கள் அதுல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது வந்து அந்த ஆடியோ கேட்டா அப்படியே தலை சுத்தம். இப்ப நீங்க போட்டீங்கன்னா கூட அப்படியே எல்லாருடைய இதுவும் குமுறும். அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை நடத்தியவர்கள் தான் அதிமுகவினர். அதை விட மிக மிக முக்கியமான விஷயம் சார், நிர்மலா தேவி விவகாரம். ஓப்பனா பேசினாங்க, she was procuring women. யாருக்கு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளானது. அதுல கவர்னரை சம்பந்தப்படுத்தினாங்க, மேற்கொண்டார்கள். யாரு அந்த சாருன்னு அன்னைக்கு வந்து அதிமுக இருக்கக்கூடியவர்கள் யாராவது கேள்வி கேட்டாங்களா? அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே மூடி மழுப்புனாங்களே. அவரு ஆளுநர் யாரு? எந்த கட்சியை சார்ந்தவர் அவரு? என்ன அந்த கூட்டணி காரணமா? நேரடி கூட்டணி, இப்பதான் கள்ள கூட்டணி, அப்ப நேரடி கூட்டணி, அந்த கூட்டணி காரணமா அப்படின்றது முக்கியமான கேள்வி. அதை மக்கள் யாரும் மறந்து போய்விடவில்லை. இதுதான் அதிமுக ஆட்சியில இவர்கள் பெண்களை காப்பாற்றிய லட்சணம். கல்லூரி பெண்களை அந்த நிர்மலா தேவி என்டைஸ் பண்ணாங்க, ப்ராஸ்டியூஷனுக்கு என்டைஸ் பண்ணாங்க. யாருக்காக என்டைஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சது அதிமுக இல்ல. அதே போல இப்போ பல்கலைக்கழகத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது, பல்கலைக்கழகத்துடைய வளாகத்தினுள்ள ஒரு சம்பவம் நடக்கிறது. யார் சார் பொறுப்பதுக்கு? ஏதாவது கல்லூரிக்குள்ள போலீஸ் போக முடியுமா? அங்க ஒரு கல்லூரியில இருக்கக்கூடிய சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? கல்லூரியுடைய அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ் உடைய துணைவேந்தர்.
அந்த துணைவேந்தரை நியமிக்காமல் ஒரு அற்பத்தனமான அரசியலை, வேண்டுமென்ற அரசியலை யார் செய்து கொண்டிருக்கிறார்? ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். ஆளுநர் இப்போ துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை என்றால் அடுத்து என்ன பண்ணணும்? இருக்கக்கூடிய மூத்த ப்ரொஃபசர்ஸ் யாரோ அவங்கள வந்து இன்சார்ஜா போடணும். அண்ணா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் இது சார்பாக ஏற்கனவே ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆளுநர் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆளுநர் என்ன சொல்றாரு? அவருடைய அற்ப அரசியல் ஆசைக்காக மாணவர்களுடைய வாழ்க்கையிலே விளையாடி கொண்டிருக்கிறார். அதே போல அங்க இருக்கக்கூடிய பதிவாளர் வந்து யாரு? அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா. யூசுவலா இந்த மாதிரி சென்சிட்டிவ் போஸ்டுக்கு பதிவாளரா யாரை போடுவாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேயே இருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர்களை போடுவாங்க. ஆனா இப்ப பதிவாளர் இருக்கக்கூடியவர் யாரு? MIT-ல இருந்து ஆளுநரால் இந்த பதவிக்கு அங்க கொண்டு வரப்பட்டவர். அப்போ யார் பொறுப்பேற்க வேண்டும்? பேசப்பட்டது. இப்போ அங்க துணைவேந்தர் இருந்தா தடுத்திருக்க முடியுமா? துணைவேந்தர் இருந்தா தடுத்திருக்க முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா செக்யூரிட்டி எல்லாம் சார் உள்ள காலேஜ்குள்ள யார் பொறுப்பு? தடுத்திருக்க முடியுமா முடியாதான்றது செகண்டரி. காலேஜ் கேம்பஸ்குள்ள நடக்கிறதுக்கு யார் பொறுப்பு? போலீஸ் காலேஜ் கேம்பஸ்குள்ள போக முடியுமா? கேட்போம். ஆளுநரையும் அதுல வந்து சம்பந்தப்படுத்துறாங்க. அதாவது அவர் அஃபீஷியலா அவருடைய நடவடிக்கைகளை அங்க வந்து துணைவேந்தர் போட்டிருந்தா அந்த பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு வந்து துணைவேந்தர் போடாதான் செக்யூரிட்டி உள்ள வர முடியாம போனது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணம். ஆனா ஆளுநர் அதுல இருந்தெல்லாம் நழுவிட்டார். அதான் நான் சொல்றது முதல்ல சொன்ன மாதிரி உண்மையான விசாரணையை மடைமாற்றுவதற்கு பொள்ளாச்சு அந்த விஷயம் ஆளுநர் இப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விவாதத்துல ஒரு ஃபேக்ட் இதை பத்தி போலீஸ் வந்து இந்த வழக்கு உங்களுக்கு போலீஸ் வந்து ஒரு கேம்பஸ்குள்ள போக முடியாதுல்ல. போலீஸ் வந்து ஒரு கல்வி நிலையத்துக்குள்ள போக முடியாது. இல்ல அது பேசலாம். நம்ம முதல்ல இந்த விசாரணை சரியாக போனதா அப்படின்றதுதான் நம்ம கேள்வி. இப்போ வந்து சிறப்பு SIT போட்டுட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனால் கமிஷனர் இருந்து மற்றவர்கள் எல்லாருமே நீங்கள் என்ன சொன்னீங்க? மொபைல் வந்து ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தது, வேற ஒருத்தங்கிட்ட பேசல அப்படின்னு. ஆனால் FIR-ல தெளிவாக அந்த பெண் சொல்லியிருக்கிறது அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது, அந்த அழைப்பில் பேசினாங்க, இன்னொருத்தரோடு என்ன இருக்க சொன்னாங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் உங்கள் ஊடகம் முதற்கொண்டு எல்லா ஊடகத்திலும் SIT வந்து அந்த பெண்ணிடம் விசாரணை செய்த போது திட்டவட்டமாக இன்னொருவரிடம் பேசினார், சொன்னார் அப்படின்னு ஊடகத்தில் வந்து ஈவினிங் மறுப்பு வந்தது. தெரியாது. அதனால இருக்கிற கண்டென்ட் பேஸ் பண்ணி பார்த்தா அது வந்து இன்னொருத்தர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு வந்திருக்குன்னு நீதிமன்றத்திலே சொல்றாங்க. இப்போ வந்து அந்த நான் கோட் பண்ண பேராகிராஃப் 20ல் ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த விசாரணை வேற கோணத்துக்கு போனாலும் கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட் ஆஃபீஸர் அதை செய்வதற்கு தயங்குவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன அவசரம் உங்களுக்கு? அதுக்கு வந்து ஒரு ப்ரீ கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்கு அந்த விசாரணை தன்மை தான் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் இதை பண்ணியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு அவ்வளோ ஆக்சஸ், அமைச்சரே அவர் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றாரு, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, எல்லா அமைச்சர்களுடையும் இருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில அனுதாபிக்கு எப்படி போட்டோ எடுக்கிறது வேற, வீட்டுக்கு போய் சாப்பிடுறது வேற, எல்லா நிகழ்ச்சியிலும் முன்னாடி இருக்கிறது வேற. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி போர்வை கொடுக்கிற நிகழ்ச்சியில அமைச்சரோட அவர் பங்கு பெற்றிருக்கிறார். நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள்ல அவர் பங்கு பெற்ற ஆடியோ வீடியோ எல்லாத்தையுமே நாங்க காட்ட முடியும். வெறும் அனுதாபி எப்படி தினமும் திமுக நிகழ்ச்சியில கலந்துக்குவாரு, ஒரு உறுப்பினராக இல்லாம பொறுக்காம இல்லாங்க. அதனால வந்து ஆதாரமற்ற இருக்கு எல்லாமே ஆதாரமற்ற கிடையாது. ஒரு நோட்டீஸ் கமிஷன் இல்லன்னு மறுத்துட்டாங்க. அதாவது சொல்லும்போது நீ சொல்லும்போது மொத்தமாக அமைச்சரோடயே வாழ்ந்த மாதிரியும் அமைச்சரோடயே இந்த மாதிரி அமைச்சருக்கு தொடர்பு இருக்க மாதிரியும் அந்த சித்தரிக்கிறாங்க. வந்து இந்த மாதிரி ஒரு குற்றத்துல பிஜேபி அமைச்சரோ யாராச்சும் எம்எல்ஏவோ இருந்திருந்தா இந்நேரம் என்னென்ன பேசி என்ன ரியாக்ஷன் எடுத்தீங்க? அது சொல்றாருன்னா நான் சரவணன் சார் ஒரே இல்ல ஒரு உங்களுடைய நடவடிக்கை என்ன சொல்லுங்க? குல்தீப் சிங் செங்கர் வந்து எங்க கட்சியில எப்ப சேர்ந்தாரு? அவர் குற்றம் செய்யும் போது எந்த கட்சியில இருந்தாரு? சமாஜ்வாதி சமாஜ்வாதி கட்சியில இந்த வழக்கை பத்தி பேசுற காங்கிரஸ் பத்தி பேசுறாங்க. ராஜஸ்தான் அரசியல்
இல்ல ஒரே நிமிஷம் என்ன பேச விடுங்க. அரசியல் தலையீடு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதே போல பல வழக்குகள் இருந்திருக்கு. பாஜக அமைச்சர்களா இருந்திருக்காங்க. நான் சொல்றேன் நீங்க அரசியல் ஆகிறப்ப அது நான் சொல்றது சண்முக மேகாலயா இன்னைக்கு பேசக்கூடியது சரிங்க. இத மட்டும் கேளுங்க. பதில் சொல்லுங்க. நேர்முக தேர்வுக்காக சரி சொல்லுங்க. ஆனா அடுத்து குறுக்கிட வந்ததுக்கு பதில் சொல்லணும். காங்கிரஸ் சகோதரர் பன்வாரிலால் தவறு செய்திருக்கான்னு சொல்றாரு. இதே பன்வாரிலால் புரோஹித்துடைய குடும்ப திருமணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு வந்தாரா இல்லையா? அப்ப தவறு செய்த ஒரு வீட்டு நிகழ்ச்சிக்கு இவர் எதுக்கு போயிட்டு வந்தார்? அப்ப நீங்க நியூட்ரலைஸ் பண்றீங்களா? இத கேக்குறாங்க. அங்க ஒரு ரேபிஸ்ட் நியூட்ரலைஸ் பண்றீங்க. நிந்தாதேவி கேஸ்ல அவருடைய பேரோது இல்ல. அத நம்ம திரும்ப சொல்றேன். இன்னைக்கு தலைப்பு திரும்ப பேசினா சரியா நடந்தது தலைப்பா, அசாம்ல நடந்தது தலைப்பா. நீங்க எது மாதிரியாக பாஜக நடவடிக்கை எடுத்திருக்கு? பாஜக எது மாதிரியாக நடவடிக்கை எடுத்திருக்கு? அத கேள்வி. ஒரு கேள்வி தான் கேக்குறேன். நீங்க முறையா விசாரணை செய்திருந்தால் உயர்நீதிமன்றம் மானிட்டர்ட் எஸ்ஐடி எதனால் அமைக்கப்பட்டது? அப்ப தமிழக அரசு இதில் செயலிழந்து விட்டது. அதுதான் கன்க்ளூஷன். இல்ல அதே நீதிமன்றம் சொன்னது எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குன்றன நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க? விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுக்கு கையில கொடுக்கறாங்க. அது ஹைகோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். நீங்க சரியாக செயல்படாததனால் ஹைகோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அத முதல்ல ஒத்துக்கோங்க. முதலமைச்சர் வந்து பேசினால ஆஹா நாங்க எல்லாம் சரியா பண்ணிட்டோம் அப்படின்றது கணக்கு கிடையாது. கேட்டது சிபிஐ இல்ல. சிபிஐ வேணும்னு கேட்டாங்க அதிமுக. அதான் அவங்க கேட்டாங்க. இப்போ உயர்நீதிமன்றம் 3 அதிகாரிகளை நியமித்து பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண உடனே அது சரியான முறையில் இருந்ததுன்னா ஒத்துக்க போறாங்க, இல்லைன்னா சிபிஐ கொடுக்க போறாங்க. அது நீதிமன்றம் எடுக்கக்கூடிய முடிவு. நான் கேட்கறது சிபிஐக்கு போச்சோ இல்லையோ எஸ்ஐடிக்கு போனதே மாநில அரசிற்கு மிகப்பெரிய சவுக்கடி அப்படின்றதா என்னுடைய கருத்து. ஒரே ஒரு நிமிஷம் சிறிய குறுக்கீடு மட்டும் திரு சரவணன். சிறிய குறுக்கீடு மட்டும். எஸ் இப்போ உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சுன்றாங்க. ஐயா, ஒண்ணு உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவை மதிச்சு அந்த உத்தரவுக்கு மரியாதை கொடுங்க. அந்த உத்தரவுல வந்து இவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. விசாரணையின் முடிவுல வந்து யார் இருந்திருக்கா என்னன்றது எல்லாம் வெளியில வரும். உங்களுக்கு என்ன பயம்னா விசாரணை முடிவுல இப்ப இந்த மாதிரி திடுக்கிடும் திருப்பம் யார் அந்த சார்ன்ற மாதிரி 103வது வட்ட செயலாளர் அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் மாதிரி யாராவது வந்துருவாங்களோன்ற பயத்துல இப்பவே திசை மாற்றும் நோக்கில செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நான் திரு இப்ராஹிமுடைய பார்வை வாங்கிட்டு திரு இப்ராஹிம், எதிர்க்கட்சி அரசியல் செய்யாம அவியலா செய்யும்னு இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார். பொள்ளாச்சி விவகாரத்தின் போது நீங்க அரசியல் செய்றீங்கன்னு அதிமுக சொன்னது. இன்னைக்கு அதிமுக பாஜகவை பார்த்து இந்த அரசு கேக்குது. இல்ல இதுக்கு முன்பாக எதிர்க்கட்சிகள் அரசியல் தான செய்வாங்க. அதாவது நான் கேக்குறது இதுல அரசியல் அவர்கள் செய்யட்டும், அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், இதுல மாற்று கருத்து இல்ல. அவங்க கேள்வி கேட்கிற இடத்துல இருந்தாதான் இந்த இடத்துல ஜனநாயகமான ஒரு அரசியல் நடைபெறும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதிமுகவும் பாஜகவும் 2019 கூட்டணியில் இருக்கும்போது அன்றைக்கு இருந்த எஸ்பி கோயம்புத்தூர் எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள் 1/3/2019 அந்த பாலியல் வன்கொடுமைக்கான பெண்ணுடைய சம்பந்தப்பட்ட தனிநபருடைய விவரத்தை வெளியிட்டாரா வெளியிடலையா? அண்ணாமலை அவர்கள் நான் 500 எஃப்ஐஆர் போட்டேன், 1000 எஃப்ஐஆர் போட்டேன், அதை பண்ண இதை கிழிச்சு அப்படின்னு அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்லாம் பேசினார்ல. என்ஐசி தெள்ள தெளிவாக சொன்னது இட்ஸ் a technical glitches ன்னு சொல்லுச்சுல. அப்போ இதை வைத்து அரசியல் செய்தார்கள் என்பதை உயர்நீதிமன்றம் சொல்லும்போது எங்களுடைய கருத்து 2019 நீங்க தனிநபர் விவரத்தை வெளியிட்டதும் நீங்க தான். அப்ப பாஜக ஏன் கேள்வி எழுப்பல? ஒண்ணு, அதாவது மேகாலய ஆளுநர் அவர்கள் சண்முகநாதன் இருந்தார் சொன்னல, அவரு பாலியல் ரீதியாக பெண்களுக்கு எந்த இடத்துல துன்புறுவு கொடுக்கிறாருன்னா துன்புறுத்துறாங்க நேர்முக எஃப்ஐஆர் இல்ல ஒரு நிமிஷம் நேர்முக இருங்க நான் சொல்லி நேர்முக எங்க இருக்கு வழக்கு எங்க இருக்கு அதெல்லாம் நீங்க மீடியால வந்தது யாரோ இதெல்லாம் தவறான விஷயம். அப்ப மீடியால வந்தது எல்லாம் சரி ஓகே. மேகாலய பத்தி ராகுல் காந்தி பத்தி என்ன விஷயம் சொல்லுங்க. மேகாலயால செப்டம்பர் 7, 2016 சண்முகநாதன் அவர்கள் ஆளுநராக இருக்கிறார். அவர்கள் பெண்கள் நேர்முக தேர்வுக்கு வரும்போது பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்து அவர் பதவி விலகினார். இதற்கு இந்திய நாட்டு பிரதமர் என்ன கண்டனம் தெரிவிச்சாரு? அப்ப பாஜகவுடைய எண்ணோட்டங்கள் எப்படி இருக்கு? இப்போ இந்த சம்பவம் 2023
அதாவது இல்ல ஒரு சம்பவம் ஆளுநருடைய முதலாம் ஆண்டுடைய அறிக்கைகள்ல பெண்கள் முன்னேற்றம் குறித்து இருந்துச்சு, தந்தை பெரியார் குறித்து இருந்துச்சு, கருணாநிதி குறித்து இருந்துச்சு. பெண்கள் முன்னேற்றம் குறித்தாவது அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் பதிவிறக்கம் சொல்லி அதுக்கான அறிக்கை கொடுத்துருக்கோம்ல. பெண்கள் முன்னேற்றத்தையும் அவர் ஸ்கிப் பண்ணாரு, கருணாநிதி பேரையும் விட்டாரு. அப்ப பெண்களை பத்தி இவர்களுக்கு என்ன அக்கறை, உண்மையான அக்கறை இருந்திருந்தால் பல வழக்குகள்ல நான் சொல்றது ஆளுநர்ல இருந்து இன்றைக்கு நடந்திருக்க வழக்குகள்ல இருந்து பல்வேறு வழக்குகள்ல பாஜகவுடைய நிலைப்பாடு பிரிஜ்பூஷன் சரண் சிங் வரைக்கும் அவ்வளவுலாம் வேணாங்க. பக்கத்து மாநிலத்துல புதுச்சேரியில ஒரு 7 வயசு சிறுமி பெண் பாலியல் ரீதியாக வன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அதுக்கு இந்திய நாட்டு பிரதமர் கண்டித்தாரா? இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டித்தாரா? ஏன் கர்நாடகா பொறுப்பாளராக நம்மளுடைய பாஜக மாநில தலைவர் இருந்தார்ல, அப்ப பிரஜ்வல் ரேவண்ணான்னு ஒரு எம்பி கேடர் இருந்தார்ல, இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார்ல, இவர் தான் இன்னைக்கு பொறுப்பாளர். 2900 ஆபாச வீடியோக்கள் வந்துச்சுல, அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணீங்களா? இது அடிப்படை தார்மீக உரிமை இருக்கா பேசுறதுக்கு? நாங்க நடவடிக்கை எடுத்துக்கோம். இன்னைக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்கோம். பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. நீங்க என்ன எஸ்ஐடி வந்து நீதிமன்றம் ஃபார்ம் பண்ணல, நாங்க அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஓகே அதுக்கான ஸ்பேஸ் ஓகே. இறுதி கருத்து சுருக்கமா திரு பாபு முருகன் இறுதி கருத்து. நீங்க ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே பாபு. இறுதி கருத்து சுருக்கமா கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிடுறேன். அதாவது இந்த பொள்ளாச்சி வழக்கை வந்து இவங்க மிரட்டினதுனால பயந்து சிபிஐ உத்தரவு போட்டுட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த அண்ணா நகர் வழக்கில் இப்போ சுதாகர் சொல்றாரு இல்லையா, இந்த அண்ணா நகர் வழக்கில் உயர்நீதிமன்றம் இப்போ இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அது உயர்நீதிமன்றத்துக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் இந்த விசாரணை பண்றோன்றாரு. அப்போ இதே உயர்நீதிமன்றம் தான் இந்த அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிஐ உத்தரவு போட்டுச்சு. ஏன் அந்த சிபிஐ உத்தரவுக்கு மேல உச்சநீதிமன்றம் போனீங்க? அப்போ உங்களுக்கு அந்த பயம் இல்லையா? இப்போ நீங்க அப்படியே ரொம்ப ரொம்ப வீரியமான ஆட்கள், அதனால நீங்க எதுக்கு சிபிஐ போனீங்க? அப்ப அதுல விசாரணை அங்க விசாரணை பண்ணா அதுல இருக்கிற சார் யாருன்னு வந்துருவாங்க. அதுதான் பிரச்சனை. அப்போ அதனால இது பேசும்போது முதல்ல பேசும்போது கூகுள் போட்டாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கூகுள்லாம் ஒன்றும் போடல. அவரு பேட்ஸ்மேனே இல்லாத கிரவுண்ட்ல நீங்க கூகுள் போட்டாங்கன்னா யாருக்கு போட்டாங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. சினிமா படத்துல சொல்ற மாதிரி ஆள் இல்லாத இடத்துல டீ ஆடி இருக்கிறீங்க, இருக்கிற எதிர்கட்சி எல்லாம் வெளியே அமைச்சிட்டு ஆச்சுங்களா. அது ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுக்குறாரு. அதிமுக ஆட்சிக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. நான் இந்த ஆட்சிக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறேன். அலங்கோல ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே சாட்சி. ஓகே திரு சரவணன். இல்ல இப்போ திமுக பாஜக வந்து இல்ல அவர் கொடுப்பாருங்க, அவர் கொடுக்குற சர்டிபிகேட் குப்பையில தான் போடணும். பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன அப்படின்னா இது பண்றாங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு அருகதை இருக்கா? வெக்க கேடா இல்ல பாஜக இருக்கவங்க சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு? 261 குற்றவாளிகள் டிபேட்ல இருக்கோம். ஒரு லட்சம் விருகம்பாக்கம் இந்தியா முழுவதும் இருக்கிறது. 2014 வரைக்கும் வாங்க விவாதிப்போம். பெண்களுக்கு
மக்களுக்கு எதிரான வழக்குகள் அதிகமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் 2014 சூர்யா, சூர்யா, நரேந்திர மோடி அரசு முடிச்சுங்க இப்ராஹிம். நீங்க அவ்வளவுதான். காயத்ரி ரகுராம் அவர்கள் பாஜக இருந்தாங்க. அவர்கள் சொன்னாங்க நேரடியாக பாஜகவுடைய நிர்வாகிகள் மீது குற்றம் சாட்டி வச்சாங்க. அண்ணாமலை அவர்கள் நடவடிக்கை எடுத்தாரா? இந்த வழக்குடைய விசாரணை என்ன அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க, வெளிநடப்பு செய்திருக்கார்கள். போக்கை பார்க்கலாம். விவாதத்தில் இந்த சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.